வணக்கம் நண்பர்களே. ஜோசப் விஜய் நம்ம இது வரைக்கும் அப்படி சொன்னதில்லை. பட்டு நான் ஜோசப் விஜய் தான், என்ன நீங்கள் அப்படியே கூப்பிடலாம் அப்படின்னு இன்னைக்கு அழுத்தம் திருத்தமாக வந்து எல்லாருக்கும் அறிவிச்சிருக்கான் விஜய். இன்னைக்கு வந்து அவங்க கிறிஸ்மஸ் திருவிழா நடத்தியிருக்காங்க. சமத்துவ கிறிஸ்மஸ் திருவிழா அது. அந்த திருவிழா நடத்துனதையும் நம்ம ஒன்றும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. காரணம் இதா, எல்லா கட்சிகளுமே வந்து ஒவ்வொரு பண்டிகை வரும்போதும் அதை வந்து தங்களுடைய கட்சிக்காரர்களோடு சேர்ந்து அவர்கள் கொண்டாடுவது வழக்கம். திமுக வந்து கிறிஸ்மஸ் விழா கொண்டாடிச்சு. அதே போல் பல கட்சிக்காரர்கள் வந்து அதை செய்வது வழக்கம். அதிமுக செய்ய, இன்னும் காங்கிரஸ் கட்சி எல்லோருமே செய்வாங்க. அதே போல் ரம்ஜான் வரும்போது இந்த கட்சிகள் எல்லாம் ரம்ஜான் விழாவையே வந்து அவங்க அனுசரிப்பாங்க. அந்த பாணியை வந்து நானும் அதே பாணியில் நான் வந்து களத்தில் இறங்குறேன்னு சொல்லிட்டு விஜய் வந்திருக்காப்புல. இப்போ விஜய்க்கும் மற்ற கட்சிகளுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. சொல்லப்போனால் கேபி முனுசாமி சொன்ன மாதிரி வந்து இது வந்து கலப்பட கட்சி தான் இந்த விஜய் நடத்துகிற கட்சி. இந்த சமத்துவ கிறிஸ்தவ அந்த திருவிழாவில் வந்து அவர் பேசின அந்த பேச்சு ஒன்றும் பேசலை. 2-3 நிமிஷம் தான் பேசினாப்புல. பொதுக்கூட்டம்னா ஒரு 10 நிமிஷம், இந்த மாதிரி விழாக்கள்னா 2-3 நிமிஷம், அவ்வளோதான் போதும். ஆர்ப்பாட்டம்னா 3 நிமிஷம். அதான் விஜய் பேசுறது. இந்த விழாவில் அவன் பேசுனதை கேட்டிங்கன்னா அதில் ஒரு கதை, விவிலியத்தில் வருகிற ஒரு கதை அது. அதில் யோசேப்பு, அதாவது ஜோசப், அவர் வந்து எப்படி அரசனானார் அந்த கதையை வந்து அவன் சொல்லி கேட்டான். யோசப்பை வந்து கூட பிறந்த சகோதரர்கள் பாலுங்கணத்தில் தள்ளிடுறாங்க. அதிலிருந்து அவர் மீண்டு வந்து, அவர் இறந்துட்டு தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனால் அவர் அந்த இக்கட்டிலிருந்து மீண்டு வந்து அந்த நாட்டின் அரசனாகி நல்லாட்சி தந்தார் அப்படிங்கிறது வந்து திருவிவிலியம் சொல்கிற கதை. நிறைய அந்த மாதிரி நீதி கதைகள் அதில் உண்டு. திருவிவிலியத்தில் பல கதைகள் வந்து ரொம்ப சிறப்பான கதைகளாக இருக்கும். அதில் வந்து நிறைய இந்த பெண்கள் தொடர்பான கதைகள் இருக்கும் பாருங்க. பெண்களுக்கு வந்து இந்த சமத்துவம்ங்கிறத வந்து அவங்க அந்த திருவிவிலிய காலத்திலிருந்தே வந்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. அதாவது பெரியார் சொன்ன அந்த மறுமணம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த திருவிவிலியத்திலே வந்து வலியுறுத்தியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பல கதைகளில் இந்த ஜோசப்பின் கதையும் ஒன்று. அதை சொல்லிட்டு வந்து நிறுத்தி சொல்கிறான், நான் இந்த கதை யாருக்கு சொல்கிறேன்னு தெரியல அப்படின்னு கேட்குறான். அதாவது இவன் ஜோசப்பு, இந்த கதை யாருக்கு சொல்ற, இவனை வந்து யார் பாலுங்கணத்தில் தள்ளினாங்க, தள்ளி விட்ட சகோதரர்கள் யாரு, அதிமுக திமுக இவனை பாலுங்கணத்தில் தள்ளி விட்டுருச்சா, இவன் அந்த கணத்திலிருந்து மீண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லாட்சி தரப்போறானா, எதுக்கு எதை உருவகப்படுத்துறது அப்படின்னு ஒரு விவஸ்தையே இல்லையா, யாரு கூட தன்னை ஒப்பிட்டுகிறது அப்படிங்கிறதுல ஒரு 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 வரைமுறையே இல்லையா. ஏண்டா, திருவிவிலியத்தில் வருகிற ஜோசப்ன்ற பெயர் முன்னோட்டா இருக்கிறதுனால அதனாலேயே நீ வந்து அந்த ஜோசப்பா ஆகிடுவே, நீ அதுவும் ஒன்னாயிட முடியுமா? அன்பும் நீதியும் அன்பும் கருணையும் எல்லாம் பேசுறிய, உனக்கு அதை பேச உனக்கு துளியுண்டாவது தகுதி இருக்கா? உனக்கு அன்பும் கருணையும் இருந்திருந்தால் கரூரில் அவ்வளவு பெரிய துயரத்தை அரங்கேற்றிருப்பியா? அப்படி அரங்கேற்றிட்டு வந்து அங்கு தலை திரிக்க ஓடி வந்திய ஒரு செய்தியாளர், அவருக்கு இருக்கிற அந்த ஆதங்கம், நீங்க எப்பயும் அந்த வீடியோ பாருங்க, அதில் அந்த செய்தியாளர் கேட்பாரு, சார் சார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாரு. அந்த கூப்பிடுறதுல இருக்கிற ஒரு துயரமும் ஆவேசமும் ஆதங்கமும் வந்து உங்களுக்கு தெரியும். ஒரு பத்திரிகையாளனுக்கு இருக்கு, டேய் 30 பேருக்கு மேல செத்து போயிட்டாங்கடா, என்னடா ஓடி வந்துட்டே அப்படின்ற அந்த துணி வந்து அந்த சார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில இருக்கும். அப்படி ஓடி வந்தியே, உனக்கு மனசுக்குள்ள இம்மி அளவுக்காவது அன்பும் கருணையும் மக்கள் மீது அக்கறையும் உனக்கு இருக்கா? அப்படி இருக்கிறவன் செய்யற வேலையாது. நீ அதை பத்தி பேசலாமா? நீ வந்து ஒரு நடக்கிறது ஒரு கிறிஸ்மஸ் திருவிழா, அது கிறிஸ்மஸ் விழா. இந்த கிறிஸ்மஸ் விழாவில் ஒரு கதையை சொல்லிட்டு அதை அரசியலுக்கு முடிச்சு போடுற, நீ எப்படி வந்து ஒரு நல்ல மனிதனா இருக்க முடியும்? ஒரு நல்ல மனிதனுக்கு தான் குறைந்தபட்ச அன்பு, குறைந்தபட்ச கருணை, குறைந்தபட்ச சக மனிதன் மீதான அக்கறை, இதெல்லாம் வந்து ஒரு நல்ல மனிதனுக்கு தான் இருக்கும். முதலில் நீ ஒரு நல்ல மனிதனா யோசிச்சு பாருங்க. நீங்க நிதானமா இதை யோசிச்சு பாருங்க. இதையெல்லாம் விஜய் பேசலாமா? எதுக்காக, யாரை ஏமாத்த நீ தொடர்ந்து இந்த மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? உன்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னு திரும்ப திரும்ப வந்து நீ எஸ்டாப்ளிஷ் பண்ற. இங்க யார் வந்து கெட்டவங்க, யார் வந்து மோசமான ஆட்சி தராங்க அப்படின்னு நீ கட்டமைக்க வர.
இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்த ஆட்சிகளிலேயே இதுவரைக்கும் நல்ல ஆட்சின்னு சொல்லிட்டு இந்த ஆட்சியை தான் எல்லாரும் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆட்சியாளர்களை தான் இந்த இந்தியா முழுக்க பாராட்டுறாங்க. நான் சொல்லலை இதெல்லாம், நான் இந்த அரசுக்கு சார்பா பேசலை, இப்பயும் சொல்றேன். இப்பவும் கூட அதிமுகவில் வந்து எடப்பாடி பழனிசாமி உறுதியாக நின்று வழக்கு வந்தா வரட்டும், 1000 நீ கேஸ் போட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, தமிழ்நாடு திராவிட மண் இது, இங்க நடக்கிற அரசியல்ல எங்களுக்கு பொதுவான எதிரி பாஜக தான், மதவாத சக்திக்கு இங்க இடம் இல்லை, நாங்க தேர்தல் களத்துல நாங்க எதிரிகள்ரா, திமுகவும் அதிமுக எதிரிகள் தான் தேர்தல் களத்துல, ஆனா கொள்கை ரீதியாக திராவிடம் தான் எங்க கொள்கைன்னு சொல்லி விரட்டி இருந்தா இதே அதிமுகவுக்கு இங்க கணிசமான சப்போர்ட் இருந்திருக்கும் இந்த தேர்தல். ஆனா அந்த நல் வாய்ப்பை, மிகப்பெரிய வாய்ப்பை வந்து எடப்பாடி பழனிசாமி கோட்டை விட்டுட்டு இன்னைக்கு வந்து தன்னுடைய அந்த பொதுச் செயலாளர் பதவியை மட்டும் காப்பாத்திக்கிட்டா போதுன்னு அவர் பாடாப்பட்டுக்கிட்டு இருக்கார். அதனுடைய விளைவு தான் வந்து திமுகவுக்கு ஒரு மனதாக ஒருமித்த அளவில் நிறைய அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர் ஆதரவு வந்து திமுகவுக்கு போகுது. இதுதான் கலை யதார்த்தம். இது வந்து எடப்பாடிக்கு புரியல. அதே போல பல பேர் நினைக்கிறாங்க திமுக அரசை பாராட்டுற அத்தனை பேரும் திமுக சப்போர்ட்டர்ஸ், திமுக ஆதரவாளர்கள் அப்படி நினைக்கிறாங்க. அதுவெல்லாம் கிடையாது. இது உண்மையான நோக்கம் வந்து என்னன்னா, இங்க களத்துல நிக்க வேண்டிய ஒரு கட்சி விலகி போய்கிட்டு இருக்கு. அதை பயன்படுத்தி இந்த ஜோசப் விஜய்ங்கிறவன் வந்து உள்ள வரான். இந்த இடத்துல வந்து நான் தான் மாற்று, நான் தான் 2வது அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு நிற்கிறான். அதே போல ஆட்சியில இப்ப வரைக்கும் வந்து குறை சொல்ல முடியாம இருக்கிற ஒரு ஆட்சியை வந்து பொய்களால் ஒரு களங்கம் கற்பிக்க முயற்சி பண்றான். வெறும் பொய்கள் மூலமாகவே ஒரு ஆட்சியை நம்ம வீட்டுக்கு அனுப்ப முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து அவனுக்கு வந்திருக்கு. அதை வந்து தற்குறி கூட்டத்தை வச்சு அந்த இவங்க மிகப்பெரிய ஒரு எழுச்சியா, ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபோர்ஸா இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு நினைப்பை வந்து மக்கள் மனதில் அவன் வந்து விதைச்சிருக்கான். ஏன்னா சாதாரணமா இதை பத்தி கவலைப்படாம போனவங்கெல்லாம் வந்து நிறைய பேர் வராங்களப்பா, இவ்வளோ பேர் வராங்களோ, விஜய் பின்னாடி இவ்வளோ பேர் இருக்காங்களோ, ஓட்டு போட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்படி கேட்கறதே வந்து ஒரு விதத்தில் வெற்றி தானே. ஸோ அது அந்த மித்து வந்து நிஜமாயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் தான் வந்து என்னை போன்றவர்கள் தொடர்ச்சியாக பேசுறது. இப்போ இந்த கிறிஸ்மஸ் விழாவில் விஜய் பேசிய இந்த பேச்சில் ஒரு தேர்ந்த நடிகன் நான் அப்படிங்கிறத ஆஃப்லைன்ல நிரூபிக்கிறான். திரையில அதை நிரூபிக்கிறது இல்லை. திரையில வந்து மொக்க நடிகன், ஆனால் ஆஃப்லைன்ல நான் ஒரு தேர்ந்த நடிகன் அப்படிங்கிறத இந்த கிறிஸ்மஸ் விழாவில் வந்து நிரூபிச்சிருக்கான். ஆனால் விஜய் சொன்ன கதையில் வந்த ஜோசப் அவன் கிடையாது. அந்த ஜோசப்புக்கும் இந்த ஜோசப்புக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதே போல இவனை பாலுங்கணத்துல யார் தள்ளினாங்கன்றத அவனைத்தான் கேட்கணும். அடுத்து இந்த பாலுங்கணத்துலேருந்து மீண்டும் மேலே வந்து மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருமா, அரசன் ஆயிடும் அப்படின்னு சொல்கிறான். நண்பர்களே, இவன் தான் அந்த பாலுங்கிணறு. உண்மையில் அந்த பாலுங்கிணறே வந்து விஜய் தான். அந்த குழந்தையே இவன் தான்ற மாதிரி அந்த பாலுங்கிணறே விஜய் தான். விஜய் கழிக்கிற ஒவ்வொரு வாக்கும் பாலுங்கிணற்றில் போடுகிற வாக்குக்கு சமம். பாலுங்கிணற்றில் ஒரு தங்க காசை கொண்டு போய் போடுறீங்கல்ல, அதுக்கு சமம்தான் வந்து விஜய்க்கு அல்லது அவனது கட்சிக்கு நீங்கள் வருகிற தேர்தலில் போடுகிற ஒவ்வொரு வாக்கும் என்பதை மனசில் வச்சுக்கங்க. நான் முன்னே சொன்னது தான், குறுக்க மறுக்க ஓடுவான், குரலி வித்த காட்டுவான். ஆனால் மக்களே, இந்த மாதிரி தற்குறிகளை ஒருபோதும் நம்பாதீங்க. அப்படி நம்பி அவனுக்கு செய்கிற ஒவ்வொரு நல்ல காரியமும் பாழுங்கணத்தில் போடப்பட்ட தங்க காசுக்கு சமம்.